வெல்கம் டு சிறுமுகை சாஃப்ட் சில்க் அஷ்பிகா பியூர் சில்க்ஸ். நம்ம பிராண்டடான பரதநாட்டியம் டிசைனு அது நீங்க மறுபடியும் நம்ம சேனல்ல காட்ட போறோம். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. போன தடவை நீங்க பார்த்த கலர்ஸ் வேற, ஏன்னா இது புது ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இது அதிகமா நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மூவ் ஆகிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா காட்டிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் சேனல்ல போடுறேன். ஸோ கலர் வந்து பாருங்க, டிஃப்ரெண்டான விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ரிப்பீட்டடா ட்ரெடிஷ்னலா இருக்கணுங்கிறத தாண்டி ஃபேன்சியாவும் இருக்கணும், ட்ரெடிஷ்னலும் மிக்ஸ் ஆயிருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் போஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுல பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரதநாட்டியம் போஸ் இருக்கும். ஆனா அது பார்டர்ல உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும், பாடியில உங்களுக்கு பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிசைன் போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா வந்து அந்த லுக் வந்து பாட்டம்லயும் டாப்லயும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பல்லு கலர் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு பார்டர்ல வரும். ஸோ பார்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து நம்ம பல்லு கலர்ல போட்டிருக்க டிசைன் வேற, பார்டர்ல போட்டிருக்க டிசைன் வேற. பார்டர்ல போட்டிருக்க டிசைன் என்னன்னா நம்ம பாடி கலர்ல என்ன போட்டிருக்கோமோ அந்த காம்போவே தான் அங்க உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளே அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் லைனிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பைப்பிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜெரி ஒர்க்ல பண்ணியிருக்கோம். ஸோ பைப்பிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜெரில ஒரு 3 லைன் வந்து பைப்பிங் ஒர்க் பண்ணி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல உங்களுக்கு டிசைனா உட்கார வச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப அதிகமா மாஸ் ப்ரொடக்ஷன் சேல் போயிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கு புக்கிங் வேணுமோ புக்கிங் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோல அதை மெர்ச் பண்றேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி அனுப்பிச்சிங்கனாலே போதும். ஸோ நீங்க வீடியோ காமனா பார்த்துட்டு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டச் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா ரெகுலர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு 24/7 மேக்ஸிமம் நைட் டைம்ல மட்டும் உங்களுக்கு டிலே ஆகும். பகல் டைம்ல உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நீங்க அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் ஆகட்டும் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டச் பண்ணி போய் பாக்குற வாட்ஸ்அப் குரூப் நம்பர் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் போது உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்க இப்ப யூடியூப் சேனலை பார்த்து நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்ப ஏன்னா யூடியூப்னா நாங்க எடிட் பண்ணி போட்டு போஸ்ட் போடவே எங்களுக்கு 2 days 3 days ஆயிடும். பட் ஆனா நாங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த குரூப்ல வந்து புது புது ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அப்பவே அப்டேட் ஆயிடும். ஆனா யூடியூப்ல வந்து உங்களுக்கு 2 to 3 days அப்புறம் தான் அப்டேட் ஆகும். ஸோ நிறைய கலர்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடும். நிறைய ரீசெல்லர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த சாரீ வந்து அந்த காம்படிஷன்ல நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து லிங்க் ஆகி உள்ள வந்தா மட்டும்தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ வேணுங்கிற கலர் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு அனுப்புவாங்க. பட் அப்டேட்லயே நீங்க இருக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து டச் பண்ணி உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட் டெய்லி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.